Hello everyone, this is Darwin from Darwin Explores Fitness. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 ஃபேக்டர்ஸ் ஃபார் கெய்னிங் வெயிட். ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் பாடியில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அந்த 5 ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் பாடியை கேட்டபாலிக் ஸ்டேட்டுக்கு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கேட்டபாலிக் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளோட உடம்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு எனர்ஜியாகவும் இந்த மசிலாகவும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அப்படி நமக்கு பாடி கேட்டபாலிக் ஸ்டேட் எப்போ போகும்னா, நம்ம உடம்புல எனர்ஜியே இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிறத நம்ம பாடி வந்து எனர்ஜிக்காக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மசில் இருக்குது இல்லைங்களா, இந்த மசிலை நம்ம சாப்பிடாதனால இந்த இருக்கிற மசில்லேருந்து எனர்ஜி அதை எடுத்துக்கிறதுனால நம்ம மசில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்க மசில் சின்னதாகும். ஸோ இதுதான் கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக கெட்டபாலிசம் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும்னா கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிக்கலை நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கெட்டபாலிசம் என்னன்னா இன்னும் ஈஸியாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பசி மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலைக்கு நம்ம போவோம், நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகாமல் பாடியை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது, நீங்கள் மசில் பில்ட் பண்ணணும். மசில் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம்முக்கோ இல்லை ஒரு வெயிட் ட்ரைனிங், ஒரு வீட்டில் ஒரு ஹோம் கிட் வாங்கிட்டோ நீங்கள் வெயிட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வெயிட் ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் மசிலை பில்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கேலிஸ்தனிக்ஸ் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க, இந்த ஹோம் ஒர்க் அவுட், புஷ்அப், புல்லப், இது எல்லாமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மசில் பில்ட் ஆகும். ஆனால் வெயிட் ட்ரெயின் அளவுக்கு கண்டிப்பாக ஆகாது. எல்லாரும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக ஹோம் ஒர்க் அவுட் வந்து அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும் ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான ஒரு பாடி டைப் என்ன மாதிரியான ஒரு பாடி டைப்பாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வேலைக்கு ஆகாது. ஒரு லாங் டேர்மில் வேணால் இட் கேன் ரொம்ப டைம் ஆகும். அதுக்கும் த பெஸ்ட் வே டு பில்ட் மசில், அதுக்கு வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் மட்டும்தான் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு வே, வேறு வழியே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மசில் பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபுட்ஸை வந்துட்டு யூ கேன் இன்க்ளூட் இன் யுவர் டெய்லி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில். ஓகேங்களா? என்னென்ன ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டர், வேர்க்கடலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் பீனட் பட்டரில் வந்துட்டு 500 கேலரிஸ் இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்துட்டு டெய்லி 500 கேலரிஸ்க்காக டெய்லி 100 கிராமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு 25 கிராம்ஸ் டு 50 கிராம்ஸ் ஒரு கை அளவு அந்த மாதிரி நீங்கள் பீனட்ஸ், அப்படி இல்லைன்னா பீனட் பட்டர், ஒரு வீட் பிரெட் வாங்கிக்கோங்க. வீட் பிரெட் ஒரு 4 வீட் பிரெட், அது கூட பீனட் பட்டர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் எக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் நார்மலாகவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு அப்படி சொன்னால் ஒரு 2 முட்டை நீங்கள் வந்து டெய்லியாக நார்மலாக சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெயிட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட எக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பனானா, வாழைப்பழம், பொட்டேட்டோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஹை கலோரிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான எனர்ஜி இருக்கக்கூடிய கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். இதை நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் டெய்லி ஒரு 3 to 4 ஃபுட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மினிமம் ஒரு 3 ஃபுட், எக்கு, பீனட் பட்டர் அண்ட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 ஹை டென்சிட்டி ஃபுட், ஒரு 3 போதும். நீங்கள் இந்த டைம் ஒரு 2 hours கிட்ட சாப்பிடுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணும், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணும். அப்படின்றது வந்துட்டு பாடி பில்டர்ஸ்க்கான ஒரு ஸ்டாட்டிக். அது கூட வந்துட்டு அவசியம் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக், ஒரு ஸ்டாட்டிக். ஓகேங்களா? அதை நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறது கண்டிப்பாக அப்படி பண்ணால் தான் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பேசிக்காக உங்களோட கலோரியை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். நீங்கள் 3 வேளையில் கூட அந்த கலோரியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 3 கலோரி டென்ஸ் ஃபுட் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். அது உங்களுக்கு அந்த கலோரியை ஒரு நாளைக்கு ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க டெய்லி. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் யுவர் நீட், NEAT, அதாவது நான் எக்ஸசைஸ் தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீட். நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ், இதுதான் நீட். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு வாய் அசையுது, அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். நான் கை அசைக்கிறேன், டைப் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு தலையை திருப்புறேன். இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டிஸ்க்குலாம் நமக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணலை, ஆனால் நான் பண்ணுற சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமாக எனர்ஜி லாஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதுதான் நீட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா லிஃப்ட்டில் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேர் கேஸில் போகிறதுக்கு பதிலாக லிஃப்ட் எடுத்துக்கோங்க.
இது அப்படியே வெயிட் லாஸ்க்கு ஆப்போசிட் ஆகும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் கிடையாது. ஒரு லாங் டேர்மில் இது வந்துட்டு இன்டைரக்டாக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி வெளியே நீங்கள் போயிட்டு வர ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு உட்காந்துருக்க இடத்துல வீட்டிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, ரொம்ப அலைச்சல் இல்லாமல் அந்த மாதிரி உங்களை வேலையை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்த்துக்கோங்க. இதுதான் நீட். இதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 5வது உங்களோட கார்டியோவை ஒமிட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஹெல்த்தி பர்சன் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மினிட்ஸ் வந்துட்டு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆக்கிக்கோங்க. இப்போது ரொம்ப ஒரு லீனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 மினிட்ஸ் கூட பண்ணாலே அது வந்து போதுமானது. ஓகேங்களா? கார்டியோனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். உங்களோட 5 நிமிஷம் பண்ணுற மாதிரி ஒரு லோ இன்டென்சிட்டி கார்டியோமாக நீங்கள் பண்ணலாம்னா பேசிக் இந்த கிக்கிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க, இந்த பாக்ஸிங், ஷேடோ பாக்ஸிங், அந்த மாதிரி லெக் ஸ்விங், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே அது உங்களுக்கு செம்மையாக ஒரு ரன்னிங் போகாமலே உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு கார்டியோமாக இருக்கும். ரன்னிங் அளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டியோ நீங்கள் பண்ணிக்கோங்க. கார்டியோவை ரொம்ப கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இந்த 5 பேசிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் கெய்னிங் வெயிட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணாலே போதும். ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்கள் போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பேசிக் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால் எப்படி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் போடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறது உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ரொம்ப டீப்பாக போக வேணாம். இதுதான் சாப்பிடணும், 2 மணி நேரத்துக்கு இது கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். நம்ம மென்டலாக அது சைக்காலஜிக்கலாக அதை பாதிக்கும். ஏன்னா நான் அந்த ஸ்டேட்டில் இருந்திருக்கேன். நானும் வெயிட் கெயின் நான் ரொம்ப லீனாக இருப்பேன். ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அந்த சைக்காலஜிக்கல் இது இருக்கும். ஐயோ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ டைம் ஆச்சு சாப்பிடலையா, ஐயோ டைம் ஆச்சு சாப்பிடல, இந்த மாதிரி நான் வந்துட்டு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிடணும் அப்படின்றது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு கான்செப்ட். அது பாடி பில்டர்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் அது 2 மணி நேரம் சொல்கிறதே தவிர 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இது சாப்பிட்டாகணும், 2 மணி நேரத்துக்கு சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஓவராலாக டெய்லி உங்களோட கலோரிக் நீடை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடணும். உங்களோட கலோரியை இன்க்ரீஸ் பண்ணணும் பேசிக்காக. ஸோ இதை நீங்கள் பண்ணாலே போதும். இதுக்கான சின்ன சின்ன ஒரு ஃபேக்டர்ஸை நம்ம வந்துட்டு இந்த நான் சொன்ன அந்த 5 ஃபேக்டர்ஸும் வந்து ஒரு ஓவரால் டைமில் ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெனிஃபிட்டாகவே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 5 ஃபேக்டர் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவும் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேபி அப்யூஸ் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ண தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So thanks a lot for watching this video. I will see you in my next video. Thank you.